வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். அப்போ அப்படி சொன்னீங்க. காலப்போக்குல நானும் என் மனசை மாத்திக்கிட்டு இப்போ நானே நீங்க ஆசைப்படுற மாதிரி சூர்யா சார் கூடவே கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். இப்ப அவர் மேல மதிப்பும் மரியாதையும் அதை விட கூடுதலா அன்பும் எனக்கு இருக்கு. அதனால நிச்சயமா அவரை விட்டுட்டு நான் எங்கேயும் போறதில்ல. இதுக்கு பிறகும் எதுக்குங்க ஐயா எனக்கு கம்பெனில வேலை பொறுப்பு இதெல்லாம்? அதான் நீங்க நினைச்சதை செய்யறேன்னு சொல்லிட்டேனே, என்னை இதோட விட்டுலாமே. நீ பேசுறத என்னால கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க முடியுதுமா. போற பிரச்சனை நினைச்சு உன் மனசு அவ்வளவு பயந்து போயிருக்கு. தேவையில்லாம புதுசா ஒரு சிக்கல் வந்துருமோன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நீ அதை அப்படி நினைக்க வேண்டியதில்லை. நீ எப்படி சூர்யா கூட கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணும்னு முடிவு எடுத்திருக்கியோ அதே போலதான் சூர்யாவும் உன்னை கௌரவப்படுத்துறது உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கான். அதுவும் ஒரு வகையான அன்புதாம்மா. நம்மள நேசிக்கிறவங்கள வாழ்க்கையில உயர்த்தி பார்க்கணுங்கிற ஒரு அன்பு. ஐயா எனக்கு அந்த உயர்வெல்லாம் வேண்டாங்க ஐயா. அந்த அதிகாரம் போட்டி நாற்காலி 1000 பேர் அதிகாரம் பண்றது எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு அதெல்லாம் தெரியவும் தெரியாது, அது வரவும் வராது. நான் சராசரியான ஊர்ல வாய்க்கா வரப்புன்னு சுத்திட்டு இருந்தவ. எனக்கு எதுக்கு இதெல்லாம்? இல்லம்மா, இந்த இடத்துல தானே தப்பு பண்ற. ஒன்னு நீயே சுருக்கிக்கிற. எல்லாரையும் வச்சு நிர்வாகம் பண்றதுன்னா நீ என்ன நினைச்சிட்ட? இத பாருமா, ஊர்ல 10,000 தென்னம்பிள்ளைய வச்சு வளர்த்துருக்கிய, அது எப்படி செஞ்ச? ஐயா அது மரம், உயிர் இல்லாத மரம். அதுக்கு வாய் பேச வராது. நட்டு வச்சா ஒரு இடத்துல அது பாட்டுக்கு நிக்கும். ஆனா மனுஷங்க அப்படி கிடையாதே. ஆமாம்மா, மனுஷங்க வேறதான். ஆனா நிர்வாகங்கிற அடிப்படையில எல்லாமே ஒண்ணுதான். சரி, நான் உங்ககிட்ட அப்படி கேட்கிறேன். இப்போ ஒரு தோப்புக்கு எத்தனை மரம், ஒரு மரத்துல எத்தனை காய் காய்க்கும், முதல் வெட்டுக்கு எத்தனை, 2வது வெட்டுக்கு எத்தனை, ஒரு ஏக்கர் தோப்புல 3 வெட்டுக்கு சேர்த்து ஒரு வருஷத்துல எத்தனை காய் வரும்? எப்ப வெட்டினா இளநீ, எப்ப வெட்டினா தேங்காய், ஒரு லோடு தேங்காய் இன்னைக்கு என்ன விலை? எந்த ஒரு மார்க்கெட்டுக்கு அனுப்பினா கூடுதல் லாபம்? தேங்காய் மட்டையை ஒரு நார்க்க மணிக்கு வித்தா கூடுதல் லாபம். மரத்துக்கு உரம் வைக்கிறது, ஊடு பயிர் வைக்கிறது, இப்போ காய் வெட்ட ஆள் கூப்பிடுறது, அவங்க கூலிய சரியா பார்த்து கொடுக்கறது, எல்லாத்தையும் பார்த்தாள் தானே நீ. அதுக்கெல்லாம் பேரு நிர்வாகம் இல்லாம வேற என்னமா? இத பாரு, வயல்ல நெல்லு போட்டிருக்கோம். எந்த பருவத்துல தண்ணி பாய்ச்சணும்னு தெரிஞ்சு பாய்ச்சணும். பால் கட்டுற பருவத்துல பாய்ச்சலும் காய்ச்சலுமா இருக்கணும். அதை விட்டுட்டு வயல் நிறைய தண்ணியை நிரப்பி வச்சா எல்லாம் பதறா போயிடும். இது உனக்கு தெரியும் தானே? இங்க பாரு, அது தேங்காயோ நெல்லோ எதையும் நேரத்துக்கு செய்யலன்னா உழைச்ச உழைப்பெல்லாம் ஒண்ணுத்துக்குமே இல்லாம ஆயிடும். அப்புறம் அதுக்கு பேர் நிர்வாகம் இல்லாம வேற என்னமா? ஒரு தேங்காய்க்கு கூட துல்லியமா கணக்கு சொல்ற அளவுக்கு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டல, அதுக்கு பேர் தான் நிர்வாகம். ஒரு போகம் கூட தப்பாம எல்லா பருவத்துல நெல்லு, உளுந்து, எள்ளு, தட்டப்பயிர்னு விதைச்சு வெள்ளாம பண்ணல, அதுக்கு பேர் தான் நிர்வாகம். நல்ல விலை போற பருவத்துல தேங்காய் அப்படியே வித்துட்டு விலை இல்லாத நேரத்துல தேங்காயை உடைச்சு அதை கொப்பரையாக்கி காய வச்சு என்ன கம்பெனிக்கு அனுப்புனீங்க, அதுக்கு பேரு தான் நிர்வாகம். அங்க தென்னை மர கணக்குன்னா இங்க தொழிலாளிங்க கணக்கு, அங்க இளநீ கணக்குன்னா இங்க குக்கர் கணக்கு, அங்க உரம்னா இங்க இரும்பு. கெமிக்கல்னா மூலப்பொருள், பேரு மட்டும்தாமா வித்தியாசம். மற்றபடி எல்லாமே ஒண்ணுதான். என்ன ஒரே ஒரு வித்தியாசம்தான். அங்க உனக்கு வசதிப்பட்ட மாதிரி துணியை உடுத்திக்கிட்டு நீ பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருப்ப. இங்க ஏசி ஆபீஸ்க்குள்ள மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு பண்ணணும், அவ்வளவுதான். இதையும் தாண்டி உங்ககிட்ட ஏதோ குறை இருக்குன்னு நினைச்சுன்னா, நான் உங்களை போல படிக்கல, என்னால இங்கிலீஷ் எல்லாம் பேச முடியாது, அதான் பயமா இருக்குன்னு நீ நினைச்சின்னா அது ஒரு விஷயமே கிடையாது. இப்ப நீ படிக்கலாம், அது இங்கிலீஷோ எந்த ஒரு லாங்குவேஜ் வேணாலும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் அடிப்படை ஆர்வமும் உழைப்பும் தான். இது எல்லாமே தன்னால வந்துடும். அதனால தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. இத பாரு,
நாம ஒரு காலத்துல தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்போம். அதுக்கு பலன் எதுவும் கிடைக்காது. பட் இன்னொரு காலத்துல சேர்த்து வச்சு வரும். அப்ப நாம அதை விட்டுறாம கெட்டியா பிடிச்சுக்கணும். உனக்கு இது அறுவடை காலம். உன் திறமைய வெளிப்படுத்த வேண்டிய காலம். மனசுல இருக்க சின்ன சின்ன தயக்கம் பயத்தினால தயவு செஞ்சு அதை தவற விட்டுறாத.